ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 25 வயதுக்கு மேல் உயரமாக வளர்வது சாத்தியமா அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த டவுட் உங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கும். எந்த வயசு வரைக்கும் உயரமாக வளருவோம்? 20 வயசு வரைக்கும் வளருவோமா? 25 வயது வரைக்கும் வளருவோமா? 30 தாண்டியும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற டவுட்ஸ் உங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கும். இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி ப்ராப்பரான ஒரு சயின்டிஃபிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தரணும், உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். முதல்ல ஹைட் க்ரோத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். வெர்டிக்கல் க்ரோத், கீழிருந்து மேல் வளர்வது தான் நாம் உயரமாக வளர்வது அப்படின்றது சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு எப்போலேருந்து இந்த வெர்டிக்கல் க்ரோத் நடக்குதுன்னா, ரைட் ஃப்ரம் பர்த் வெர்டிக்கல் க்ரோத் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒரு மனிதனானும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். வெர்டிக்கல் க்ரோத் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூபர்ட்டி ஸ்டேஜ், அதாவது வயதுக்கு வரும் நிலை, ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி, அந்த வயதுக்கு வரும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த உயரமாக வளர்வது, மேக்ஸிமம் ஹைட், அந்த பீக் பீரியட் அந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் க்ரோத்தை எட்டக்கூடிய பீரியட் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த வயதுக்கு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நடைபெறும். விமனுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 13 to 14 இயர்ஸில் இந்த ஸ்டேஜ் நடக்கும், அந்த பீக் க்ரோத் பீரியட் 13 to 14. பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15 to 16. பியூபர்ட்டியை தாண்டியும் ஒரு சில வருடங்கள் இந்த உயரமாக வளரும் அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும், க்ரோத் பீரியட் கண்டினியூ ஆகும். இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் கூட அதை தாண்டி, பியூபர்ட்டி ஸ்டேஜஸ் தாண்டியும் அந்த உயரமாக வளர்வது நடக்கும். இப்போது இந்த எக்ஸாக்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம உடம்புல சொமேட்டோட்ராபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், HGH அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை நம்ம பிரெயினுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாண்ட், ஒரு சுரப்பி, அதை சுரக்கிறது. இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் உயரமாக வளர்வதுக்கு அது உதவி செய்கிறது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட்ஸ் இல்லையா, அமினோ ஆசிட்ஸுக்குன்னா ப்ரோட்டீன்ஸோட கான்ஸ்டியூன்ஸை தான் அமினோ ஆசிட்ஸ் சொல்கிறோம். அமினோ ஆசிட்ஸ் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்போட இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த கம்போனண்ட்டை தான் அமினோ ஆசிட்ஸ் சொல்கிறோம். ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் மெயினான பாடியோட ஒரு ஸ்ட்ரக்சரை தரக்கூடியது இந்த அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸை பேக்கேஜ் பண்ணி உடம்புக்குள்ளே ப்ரோட்டீன்ஸாக மாற்றி சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோனான இந்த சொமேட்டோட்ராபின் பண்ணுது. சொமேட்டோட்ராபினோட பீக் செக்ரீஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியூபர்ட்டி பீரியடில் இருக்கும். அப்போ அந்த வயதுக்கு வரும் நிலையில் பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் நம்ம உடம்பை வேகமாக உயரமாக வளர செய்யும். அந்த டைமில் நம்ம எலும்புகளை நீளமாக வளர செய்யும். எலும்புகள் மட்டும் இல்லை, மற்ற மசில் டிஷ்யூஸ் ப்ளஸ் மற்ற செல்ஸையும் வேகமாக வளர செய்யும். நம்மளுடைய க்ரோத்தோட பீக் அந்த பியூபர்ட்டி பீரியடில் தான் இருக்கும். இந்த வளர்ச்சியானது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் என்ன பண்ணணும், அமினோ ஆசிட்ஸ், இந்த கால்சியம் எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி இந்த போன்ஸில் போய் சேர்க்கும், நம்மளுடைய எலும்புகளுக்குள்ளே போய் சேர்க்கும். எலும்புகளில் முக்கியமான எலும்புகள், நம்ம உயரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற எலும்புகள் தான் லாங் போன்ஸ்னு சொல்கிறோம், நீளமான போன்ஸ். நம்ம கைகள், கால்கள் மட்டும், நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய வெர்டிபிரல் காலமில் இருக்கக்கூடிய இந்த போன்ஸ் எல்லாம் லாங் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங் போன்ஸ் உயரமாக வளரும்போது நம்மளுடைய உடம்பும் ஒட்டுமொத்தமாக உயரமாக வளரும். இந்த லாங் போன்ஸ், இந்த நீளமான எலும்புகளோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோனான இந்த சொமேட்டோட்ராபின். லாங் போன்ஸ் எந்த வயது வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கோ அந்த வயது வரை, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம உடம்பும் உயரமாக வளரும். அந்த லாங் போன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே ஃபியூஸ் ஆகி அப்படியே சாலிடாக ஆகிடும், அதுக்கு மேலே வளராது. எப்போ அந்த ஃபியூஷன் ஸ்டேஜ் எட்டுதோ அதுக்கப்புறம் நம்ம உடம்பும் அதுக்கப்புறம் வளராது. இந்த ஸ்டேஜ் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூபர்ட்டியை தாண்டி ஒரு சில வருடங்கள் வரைக்கும் இந்த லாங் போன்ஸ் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அந்த ஃபியூஸ் ஆகாத ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம உடம்பு கண்டினியூஸாக உயரமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு இது அரௌண்ட் ஒரு 16 to 17 இயர்ஸ் வரைக்கும் வளர்ச்சி நடைபெறும். பாய்ஸ்க்கு ஒரு 19 to 20 இயர்ஸ் வரைக்கும் இந்த வளர்ச்சி நடைபெறும். ஒரு சிலருக்கு 20-22 வயசு வரைக்கும் கூட அது போகும். லாங் போன்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய ஆர்ம் எடுத்துங்க, 4 ஆர்ம் எடுத்துங்க, இந்த கை இருக்குது, இது டாப் எண்ட், இது பாட்டம் எண்ட். இந்த 2 எண்ட் இருக்குது இல்லையா, அந்த எண்டை என்ன சொல்கிறாங்கன்னா எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எபிஃபைசிஸ்க்கும் ஜஸ்ட்டு கீழே அந்த எலும்பு எப்படி இருக்குன்னா ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபியூஸ் ஆகாமல் ஒரு கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. கார்டிலேஜ்னா எலும்பு மாதிரியே தான், ஆனால் எலும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம மூக்கு இல்லையா, இதுதான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டிலேஜ், அது பேர் என்னென்னா எபிஃபைசியல் க்ரோத் பிளேட். அந்த பிளேட்
க்ரோத் ஆகக்கூடிய ஒரு பிளேட். இந்த க்ரோத் பிளேட் அதில் தான் அந்த வளர்ச்சியானது நடந்துகிட்டே இருக்கும். அந்த க்ரோத் பிளேட் வந்து வளர 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 நம்மளுடைய எலும்பும் நீளமாக வளரும். அந்த எலும்பு நீளமாக வளரும்போது நம்ம உடம்பும் உயரமாக வளரும். இந்த ப்ராசஸ் தான் நம்மளுடைய உடம்பை உயரமாக வளர செய்வது. எப்போ அந்த லாங் போன்ஸ், இந்த கை கால்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த லாங் போன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுதோ, அப்போ பார்த்திங்கன்னா அந்த க்ரோத் பிளேட் ஆனது கார்ட்லேஜாக இருந்து அதுவுமே போனாக ஆகிடும். சாஃப்டான கார்ட்லேஜாக இருக்க வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஃபியூஸ் ஆகி அதுவுமே ஸ்ட்ராங்கான ஒரு போன் ஆனதுக்கப்புறம் அது ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதில் வளர்ச்சி இருக்காது. எனவே இந்த லாங் போன்ஸ் எந்த வயசு வரைக்கும் நமக்கு ஃபியூஸ் ஆகாமல் அந்த கார்ட்லேஜஸ் ஸ்டேஜிலே இருக்கோ, அதாவது அந்த எபிஃபைசியல் க்ரோத் பிளேட் கார்ட்லேஜினஸாகவும் இருக்கோ, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நாம் உயரமாக வளரும். அதுக்கப்புறம் நாம் உயரமாக வளர மாட்டோம். நான் சொன்னது மாதிரி இது ஆண்களுக்கு 20-22 வயசு வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் பீரியட் இருக்கும். ஜென்ரலாக 19 to 20 இயர்ஸோட ஃபியூஸ் ஆகிடும். ஜென்ஸ்க்கு விமென்க்கு ஒரு 16 to 17 இயர்ஸோடைய இது ஃபியூஸ் ஆகிடும்.